ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. எஸ்ஐ அல்டிமேட்டில் அடுத்து இன்றைக்கி நம்ம வந்து பாலிட்டியில் ஒரு லாஸ்ட்டுக்கு முந்தின டாபிக் அப்படிங்கிற சொல்லலாம். நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்கோம்னா 3 டாபிக் கொடுத்துருக்கோம். பஞ்சாயத்து ராஜ், மத்திய மாநில அரசு உறவுகள், தேர்தல், 3 சேர்த்து நம்ம ஒரே டெஸ்ட்டாக இந்த எஸ்ஐ அல்டிமேட்டில் பார்க்கலாம். ஓகேங்களா? 3மே ரொம்ப முக்கியமான டாபிக் தான். நல்ல கேள்விகள், நல்ல ஒரு கொஸ்டினேரியா இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான். பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு முனிசிபல் கார்பரேஷன், அதாவது இந்தியாவின் முதல் மாநகராட்சின்னு கேட்குறாங்க. இது ரொம்ப பேசிக்கான டேட்டா, எப்போவுமே தெரிஞ்சுக்கணும். இந்தியாவுடைய முதல் மாநகராட்சி, முதல் நகராட்சி. ஓகேங்களா? மொத்தமாக இந்தியாவுடைய பஞ்சாயத்து இருக்கட்டும், கிராம பஞ்சாயத்து 3 அடுக்கு பஞ்சாயத்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? நகர பஞ்சாயத்து 3 அடுக்கு பஞ்சாயத்து தான். டவுன் பஞ்சாயத்து, அடுத்து வந்து நகராட்சி, அடுத்து மாநகராட்சி. இதுதான் 3 ஸ்டேஜ். கிராமத்தில் பஞ்சாயத்து, கிராம பஞ்சாயத்து, அப்புறம் வந்து பஞ்சாயத்து சமிதி. ஓகே, இன்டர்மீடியட் லெவலில் அடுத்து டாப் மோஸ்ட்னா டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து. ஓகேங்களா? 3 ஸ்டேஜ் இதுலேயும் இருக்குது. ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது இந்தியாவுடைய முதல் நகராட்சி என்ன அப்படின்னு கேட்பாங்க. இந்தியாவுடைய முதல் நகராட்சி நம்ம ஊர் தான், மெட்ராஸ். ஓகேங்களா? மெட்ராஸ் 1688 இந்தியாவின் முதல் மாநகராட்சியாக அறிவிக்கப்பட்டது. ஓகேங்களா? இந்தியாவை 3 சிட்டிஸை வந்து பிரிட்டிஷ்கார அவங்க கை கண்ட்ரோலில் வந்திருக்கும். ஒன்று மெட்ராஸு, இன்னொன்று பம்பாய், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கல்கட்டா. அதில் மெட்ராஸ் தான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கிடச்சிருக்கும். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தான் அது எல்லாமே கரெக்டாக தோதாக அமைஞ்சிருக்கும். அதனால் மெட்ராஸை வந்து அடுத்தடுத்து கட்டமைக்கிற மெட்ராஸை தான் ஃபஸ்ட்டு கோட்டையை கட்ட ஆரம்பிப்பாங்க. ஜார்ஜ் கோட்டை, அது எல்லாமே அங்கே தான் கட்ட ஆரம்பிப்பாங்க. அந்த மெட்ராஸ் வந்து இந்தியாவுடைய முதல் மாநகராட்சியை அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? எப்படி மாநகராட்சி பார்க்குறோமோ அதே மாதிரி இந்தியாவுடைய முதல் நகராட்சின்னு கேட்பாங்க. வாலாஜா பேட்டை. ஓகேங்களா? வாலாஜா பேட்டை இது இந்தியாவுடைய முதல் நகராட்சி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்குது, சென்னை. ஓகே, அவ்வளோதான். 2 மாநகராட்சி நகராட்சி அப்படி இந்தியா முதல் பார்க்குறது பார்த்து வச்சுக்கணும். சரிங்களா? ரைட். அடுத்து அதே மாதிரி புதிதாக தமிழ்நாட்டில் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் புதிதாக கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு 4 மாநகராட்சியை கொண்டு வந்திருக்காங்க. அது என்னெல்லாங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல், காரைக்குடி. ஓகேங்களா? இன்னும் 2 இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ரீசன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அது கேள்வி கேட்கலாம். சரிங்களா? தற்போதைய தரமான அரசு. ஓகே. அடுத்து எந்த மாநிலம் முதல் பஞ்சாயத்து ராஜ் நடைமுறையை செயல்படுத்தியது அதை கவனிச்சுக்கோங்க. பஞ்சாயத்து ராஜ்ங்கிற சிஸ்டம் கான்ஸ்டியூஷன் எழுதி வைக்கும் போதே கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, ஃபண்டமெண்டல் டியூட்டி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எமர்ஜென்சி அவசர நிலையில தான் கான்ஸ்டியூஷன் எழுதி வைக்கும் போது அதுக்குன்னு தனி ஆர்டிகல்ஸ் இருக்குது. ஆனால் இந்த பஞ்சாயத்து ராஜ்யை தான் நமக்கு 1992 அப்புறம் தான் இது வந்து நமக்கு என்ன வந்தது, சட்டத்தின் மூலமாக இந்தியா முழுவதும் ஒரே பாயிண்ட் நடைமுறைக்கு வந்தது. சரிங்களா? ஆனால் அதுக்கு முன்னாடியே பஞ்சாயத்து ராஜ் வேணும், பஞ்சாயத்து ராஜை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நிறைய கமிட்டி போட்டாங்க. ஓகேங்களா? பல்வந்த் ராய் கமிட்டி, அசோக் மேத்தா கமிட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிவிகே ராவ் கமிட்டின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து கமிட்டிகள் வந்து நிறைய வந்திருக்கும். ஓகேங்களா? அந்த கமிட்டியோடைய பரிந்துரை அடிப்படை, அதுவும் முதல் கமிட்டி பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி, அந்த கமிட்டியோடைய ரெக்கமெண்டேஷன் எடுத்துக்கிட்டு தான் ஃபர்ஸ்ட் ராஜஸ்தான் தான் இந்தியாவிலேயே முதல் முறையாக இந்த பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ராஜஸ்தான் தான். ஓகேங்களா? அப்போ ராஜஸ்தான் எந்த மாநிலம் கேட்பாங்க, எந்த இயர் கேட்பாங்க, டேட்டும் கேட்பாங்க. அக்டோபர் 2. ஓகேங்களா? 1959 அக்டோபர் 2 தான் ராஜஸ்தானில் இதை கொண்டு வந்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ராஜஸ்தான், அடுத்து ஆந்திர பிரதேஷ். ஓகேங்களா? செகண்ட் கூட முக்கியம் கிடையாது, ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியம் ராஜஸ்தான். ஓகேங்களா? டேட் வச்சுக்கோங்க. காந்தி பிறந்தநாள் அன்னைக்கு தான் கொண்டு வராங்க. அப்போ அது ஒரு டேட்டு. காந்தி வந்து பஞ்சாயத்து ராஜ்ங்கிற விஷயத்தை வந்து ரொம்ப அதிகமாக பேசுவார். ஓகேங்களா? ரைட்டா? அப்போ பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி 1957 நியமனம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த கமிட்டி வந்து சரி ராஜஸ்தானில் வந்து கொண்டு வருவாங்க. ஓகேங்களா? ரைட். அப்போ டேட்டு என்ன, யார் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தா, இப்போ அப்புறம் அதே மாதிரி அடுத்தடுத்து ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஒரு கட்டத்தில் பஞ்சாயத்து ராஜ் வந்து நடைமுறைப்படுத்தி இருக்கும். அப்படியே ஒரு கட்டம் ஒவ்வொரு இயர் வரும். ஓகேங்களா? எடுத்து போடாமா? அடுத்து எத்தனை பஞ்சாயத்து அமைப்புகளின் பணிகள் 73வது அரசியலமைப்பு சட்டத்திற்கு கொண்டு வந்து நல்லா வச்சுக்கோங்க. கிராம பஞ்சாயத்துக்கு 73வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். ஓகேங்களா? நகர பஞ்சாயத்துக்கு 74வது சட்ட திருத்தம். அதாவது முனிசிபாலிட்டி, மாநகராட்சிலாம் 74. ஓகேங்களா? ரெண்டுமே 1992 தான் வந்தது. ஓகேங்களா? ரெண்டுமே 1992 தான். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அட்டவணையில் 10வது அட்டவணை. ஓகேங்களா? அப்புறம் பகுதி அப்படின்னு சொல்லும்போது 9வது பகுதியாக இருக்கும். பகுதி. ஓகேங்களா? பார்ட்டில் 9, அட்டவணையில் 10. இது வந்து பார்த்தீங்கன்னா அட்டவணையில் சரி, இது அட்டவணையில் 11, 10ன்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா? இது அட்டவணையில் 11, இது அட்டவணையில் 12வது அட்டவணையாக இருக்கும். பகுதி சொல்லும்போது 9A பகுதியாக இருக்கும். ஓகேங்களா? பகுதியில் வந்து 9A பகுதி. புரியுதா? 2 தான் இருக்கும். ரெண்டுமே இது பஞ்சாயத்துக்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா நகர பஞ்சாயத்துக்குரியது. ஓகேங்களா? அட்டவணை இது படிச்சுக்கணும். ஆர்டிகல்ஸ் நிறைய இருக்கும், அதை விட்டுருங்க. இப்போ இது நமக்கு என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா
இந்த உள்ளாட்சி பஞ்சாயத்து ராஜுக்கு எத்தனை ஃபங்க்ஷனல் ஐட்டம்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. மொத்தம் 29. அப்போ இதுக்கு 29 ஃபங்க்ஷனல் ஐட்டம்ஸ், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18 ஃபங்க்ஷனல் ஐட்டம்ஸ். ஓகேங்களா? அப்போ நகர பஞ்சாயத்து அதுக்கெல்லாம் 18 பணிகள் அலாகேட் ஆயிருக்கும். சரிங்களா? ரைட்டா? அப்போ அது ஆன்சர் வந்து 29. நான் வச்சுக்கோங்க, ஏன்னா எல்லாமே முக்கியம், இயர் முக்கியம். எப்படி பஞ்சாயத்து ராஜ் சட்டம் நடைமுறைக்கு வந்த அந்த டேட்டு கேட்பாங்க. 1993 ஏப்ரல் 24 அன்னைக்கு தான் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் நடைமுறைக்கு வந்தது. ஓகேங்களா? அதுவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முன்னாடி ஒரு கொஸ்டின் வருது. அடுத்து 7வது அட்டவணை, மத்திய மாநில அரசு உறவுகளை பற்றி வருது பாருங்க. 7வது அட்டவணை அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ 7வது அட்டவணை 2 பட்டியல்களை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் தவறு. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அட்டவணை மொத்தம் ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன்ல 8 அட்டவணை இருந்தது, இப்போ 12 அட்டவணையா மாறிட்டு. ஓகேங்களா? ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன்ல 22 பகுதிகள் இருந்தது, இப்போ 25 பகுதிகளாக மாறிட்டு. ஓகேங்களா? கண்டிப்பா எல்லா பகுதிகளையும் முடிஞ்ச அளவுக்கு படிச்சுக்கோங்க. 6 பகுதி ரொம்பவே கம்பல்சரி முக்கியத்துவம். ஓகேங்களா? 6 பகுதி ரொம்பவே கம்பல்சரி முக்கியத்துவம். அட்டவணையை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் எல்லாத்தையும் படிச்சு வச்சுக்கோங்க. கடைசி 4 ரொம்ப முக்கியம் அட்டவணையில். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது 7வது அட்டவணை கேட்குறாங்க, இங்கே கொடுக்காங்க. 7வது அட்டவணையில் வந்து மொத்தம் 3 பட்டியல் இருக்கும், 2 கிடையாது. என்ன பட்டியல்? மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல். ஓகேங்களா? அடுத்து 7வது அட்டவணையில் மத்திய மாநில அரசுகளுக்கு அதிகார பகிர்வை பேசுது. ஆமாம், அட்டவணை பிரிவு இருக்கும்போது அது மத்திய மாநில அரசு பகிர்வு தான் பேசுது. கூற்று தப்பு, 2வது கூற்று சரி. ஓகேங்களா? அப்போ முதல் கூற்று தவறு, 2வது கூற்று சரி. இப்படிதான் ஆப்ஷன் வைக்கணும். ஓகேங்களா? 3 பட்டியல் இருக்குப்பா. மாநில பட்டியல், மத்திய பட்டியல், பொது பட்டியல். அது ஒவ்வொரு பட்டியலும் எத்தனை லிஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. சரிங்களா? எடுத்து போலாமா? அடுத்து பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. மேட்ச் த ஃபாலோயிங். ஆமா, பொறுத்துக்க கொஸ்டின். ஓகேங்களா? பொறுத்துக்க கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் நான் சொல்லியிருக்கிறத எந்த எக்ஸாமாக இருக்கட்டும் ஆர்டிகல்ஸும் பார்ட்டியில் கொஞ்சம் படிச்சு தான் ஆகும். அது ஒவ்வொரு எக்ஸாமுடைய லெவலை பொறுத்து. உங்களை மாதிரி எஸ்ஐ மாதிரியான எக்ஸாமுக்கு வந்து ஆர்டிக்கல் ரொம்ப டஃபண்டாக கேட்க போகிறது கிடையாது. ஒரு பேசிக்கான ஆர்டிகல்ஸ் படிச்சுக்கணும். உதாரணத்துக்கு ஆர்டிக்கல் 12 கூட வேணாம், 14 இருந்து 51A வரைக்கும் மேக்சிமம் மெமரைஸ் பண்ணியே ஆகணும். ரொம்ப முக்கியம்னா 14 இருந்து 32 வரைக்கும் ரொம்பவே முக்கியம். எப்போ கேட்டாலும் சொல்லணும், தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் சொல்லணும், அந்த மாதிரி ஆர்டிகல். அதுக்கப்புறம் ரேண்டமாக அங்கங்கே ஒரு ஆர்டிகல் 102 என்ன, சார் 100 என்ன, 108 என்ன, 123 என்ன, 143 என்ன, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 201 என்ன, இதெல்லாம் கொஞ்சம் அப்படி முக்கியமானது. அந்த வரிசையில் 280 ஆர்டிகல் கேட்குறாங்க. ஃபினான்ஸ் கமிஷன், நிதி ஆணையம் அல்லது நிதி குழு சொல்லலாம். சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஆர்டிகல் ஃபினான்ஸ் கமிஷன். எக்கனாமிக்ஸ்லேயும் முக்கியம், நமக்கு பாலிட்டிலையும் முக்கியம். சரிங்களா? அடுத்து சட்டப்பிரிவு 268 இருந்து 293 பார்த்தீங்கன்னா நிதி உறவை பற்றி பேசுது. ஓகேங்களா? ஃபினான்ஷியல் ரிலேஷன், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் பண பரிமாற்றம், அந்த நிதி உறவு எப்படி இருக்குது. அடுத்து சர்க்காரிய குழு எப்போ 1983 கம்பல்சரி, ரொம்ப முக்கியமானது. ஏன்னா மத்திய மாநில அரசுக்கு உறவு ஆராய வந்து நிறைய குழுக்கள் போட்டிருப்பாங்க. அது சர்க்காரிய குழு ரொம்ப முக்கியம், ராஜமன்னார் குழு ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அடுத்து ராஜமன்னார் குழு 69. ஓகேங்களா? ராஜமன்னார் குழு வந்து தமிழ்நாட்டில் போட்டிருப்பாங்க, சர்க்காரிய குழு மத்திய அரசாங்கம் போட்டிருப்பாங்க. 3412 ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? முடிஞ்சதா? எடுத்து போலாமா? அடுத்து பாருங்க. அடுத்து இந்த ஆணையத்தை பற்றி வந்துச்சு. ஓகேங்களா? டாக்டர் PV ராஜமன்னார் ஆணையம் தமிழக அரசால் அமைக்கப்பட்டது. எஸ், 100% உண்மை. ஓகேங்களா? 1969 அண்ணா இறந்துருப்பாரு. கலைஞரால் தமிழ்நாட்டில் டிஎம்கே ஆட்சி வந்திருக்கும் போது டிஎம்கே ஆட்சி தான் தமிழ்நாட்டில் சுயாட்சியை பேசும். ஓகேடா? மத்திய அரசு கிட்ட இருந்து நிறைய விஷயத்து உரிமையை நம்ம வாங்கணும்னு சொல்லிட்டு சுயாட்சியை பேசக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னா நம்ம டிஎம்கே. அப்போ அவங்க வரும்போது தான் இந்த ராஜமன்னார் ஆணையம் வந்து கொண்டு வரப்பட்டது. 1969 கொண்டு வந்தாங்க. தமிழக அரசு தான் அமைச்சது. அப்போ சர்க்கார் 2 நிறைய கமிட்டி இருக்குது, ஆனால் ஒரு 2 தான் கண்டிப்பாக கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ராஜமன்னார், இன்னும் சர்க்காரியா மத்திய அரசாங்கம் அமைச்சது இந்திரா காந்தி அமைச்சாங்க, 1983 அமைச்சாங்க. ராஜமன்னார் வந்து 69 அமைச்சாங்க, டிஎம்கே அமைச்சது மாநில அரசால் அமைச்சது. ராஜமன்னார் ஆணையம் நடுவன் மாநில அரசு உறவுகளை குறித்து ஆராய்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. எஸ், 100% உண்மை. ஓகேங்களா? நடுவன்னா மத்திய, ஓகேங்களா, மத்திய மாநில அரசு உறவை ஆராய செய்து ராஜமன்னார். ஓகேங்களா? எத்தனை மெம்பர் கமிட்டி மேபி கேட்க வாய்ப்பு இருக்கு? 3 மெம்பர் கமிட்டி. ஓகேங்களா? அது தவிர்த்து கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னா இந்த மத்திய மாநில அரசு உறவுகளை எப்படி டிஎம்கே 1969 அமைச்சாங்களோ அதே மாதிரி இப்போ 2025 இந்த வருஷம் கரண்ட் அஃபேர்ஸில் போன 2 வாரத்துக்கு முன்னாடி திருப்பியும் மத்திய மாநில அரசுகளை உறவை ஆராய்வதற்காக திருப்பியும் ஒரு 3 பேரை கொண்ட ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அந்த குழுவுக்கு தலைவர் யாருன்னு கேட்பாங்க? குரியன் ஜோசப். ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? என்ன குரியன், நம்ம வர்கீஸ் குரியன் பார்ப்போம்ல, அந்த குரியன் ஜோசப் அவர் தான். ஓகேங்களா? குரியன் ஜோசப் அவர் தலைமையில்
நமக்கு திருப்பி ஒரு மத்திய மாநில அரசு உறவுகள் நியமிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இந்த வருஷம் இப்போ அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன? ரெண்டுமே சரிதான். ஓகேங்களா? ரெண்டுமே சரி. ஆப்ஷன் சி சென்னை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு அதிகாரத்தை மாநில பட்டியலிருந்து மத்திய பட்டியலுக்கு மாற்ற மாநிலங்களவைக்கு அதிகாரம் வழங்கும் சட்டப்பிரிவு. ஒன்று இதப்பா, ஒரு அதிகாரத்தை அப்படியே மாற்றாது. ஒரு விஷயம் மொத்தம் 3 லிஸ்ட் இருக்குல்ல, மத்திய பட்டியல், மாநில பட்டியல், மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல். ஓகேங்களா? என்ன சார் அர்த்தம்? மத்திய பட்டியல் இருக்கக்கூடிய லிஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே, உதாரணத்துக்கு இராணுவம், வெளிநாடு உறவு, இது எல்லாத்துக்குமே மத்திய அரசாங்கம் மட்டும்தான் சட்டம் இயற்ற முடியும். மாநில பட்டியல் இருக்கக்கூடிய லிஸ்ட், உதாரணத்துக்கு சுகாதாரம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி கிடையாது, சுகாதாரம், அப்புறம் வந்து போலீஸ், ஓகேங்க பதவி, இது எல்லாமே மாநில பட்டியல். அப்போ அது தொடர்பாக அவங்க தான் சட்டம் இயற்ற முடியும். அடுத்து பொது பட்டியல் அப்படின்னா காமனாக இருக்கும். கல்வி, காடு, நீதித்துறை, இதெல்லாமே பொது பட்டியல். 2 பேருமே சட்டம் போடுவாங்க. அப்படி போட்டாங்கன்னா மத்திய அரசாங்க சட்டம் தான் செல்லும். யாராவது ஒருத்தர் போட்டால் அவங்க சட்டம் செல்லும். இது என்னங்கிறாங்க? மத்திய பட்டியலுக்கு தான். மாநில பட்டியலிருந்து ஒரு விஷயத்தை மட்டும் மத்திய பட்டியலுக்கு மாற்றணும்னா அதில் மாநிலங்களவைக்கு தான் உரிமை இருக்குது. அதுக்கு ஆர்டிக்கல் 249 சம்டைம்ஸ் மட்டும் நீடு இருந்தால் மாற்றிக்குவாங்க. சரியா? கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின் தான் இது. படிச்சிருந்தீங்கன்னா டஃப். ஓகேங்களா? அடுத்து நான் சொன்னது 3 பட்டியல். அதில் மாநில பட்டியல் தொடர்பான தவறான ஒன்றை கேட்குறாங்க. அப்போ மாநில பட்டியல் என்னதான் இருக்குன்னு எல்லாத்தையும் படிக்கணுமா? கிடையாது. ஒரு 5 தான் முக்கியமானது இருக்கும். அதை படிச்சுக்கணும். ரொம்ப லாஜிக்காக யோசனை முடிஞ்சிருப்பா. உதாரணத்துக்கு சட்ட ஒழுங்கு. சட்ட ஒழுங்குல யார் இருக்கா? நீங்கள் தான் இருக்கீங்க. காவல்துறை. அப்போ காவல்துறைக்கு யார் சம்பளம் கொடுக்கா? ஸ்டேட் கவர்மெண்ட்டா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டா? ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்போது காவல்துறை, சட்டம் ஒழுங்கு மாநில பட்டியல் தான் இருக்குது. அப்போ இது அப்சைட் பண்ணுறாங்க. அடுத்து பொது சுகாதாரம் அப்படின்னா பப்ளிக் ஹெல்த், ஹாஸ்பிட்டல். ஓகேங்களா? அப்போ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு யார் சம்பளம் கொடுக்குறா? ஹாஸ்பிட்டல் டாக்டர், நர்ஸுக்கு தான் மாநில அரசாங்கம். அப்போ இதுவும் கிடையாது. ஓகேங்களா? கல்வி. ஓகேங்களா? அப்போ சார் டீச்சர்ஸ்க்கு அவங்க தான் கொடுக்குறாங்க அப்படின்னு நினச்சிடாதீங்க. கல்வி வந்து நம்ம 1976 பொது பட்டியலுக்கு மாறிட்டு, சிம்பிளாக நான் வச்சுக்கோங்க. அதனால தான் நம்மளால நீட்டை ஒழிக்க முடியல. மேபி மாநில பட்டியலாக இருந்தால், கல்வி மாநில பட்டியலில் இருந்தால் இந்த இடத்துல நம்ம நீட்டை ஒழிச்சிருக்கலாம். ஓகேங்களா? விவசாயம் மாநில பட்டியலில் இருக்குது. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ரொம்ப பேசிக்கானது இந்த 3 ஞாபகம் வச்சுனாலே எலிமினேட் பண்ணி ஆன்சரை போட்டுடலாம். அடுத்து சர்க்காரி ஆணையம் எதை குறித்து அறிந்திருக்கேன்னா ஆல்ரெடி சொல்லிட்டு நம்ம ராஜமன்னார் குழுவும் சரி, சர்க்காரி ஆணையம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்றிய, அதாவது மத்திய மாநில உறவுகளை பற்றி ஆராய்வதற்காக தான். சர்க்காரி ஆணையம் எப்போ அமைக்கப்பட்டது கேட்பாங்க. ராஜமன்னார் குழு 69, சர்க்காரி ஆணையம் 83, இந்திரா காந்தி டைமில். சரிங்களா? ரொம்ப முக்கியமான சர்க்காரியா. அடுத்து திருப்பி ஒரு சரியாக பொறுத்தது கிடையாது, எது சரியாக பொருந்திருக்கு, கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? தேசிய நெருக்கடி நிலை மொத்தம் 3 ஆர்டிகல் ஞாபகம் வச்சுக்கணும். அப்படியே ஃபேன்சியாக இருக்கும் பாருங்க. 352, 356, 360. ஓகேங்களா? +4 +4 இருக்கா பாருங்க. 352 தேசிய அவசர கால நிலை கரெக்டாக பொருந்தி இருக்குது. கரெக்டு. போர் நெருக்கடி நிலை, அப்படி ஒரு நெருக்கடி நிலையே நமக்கு கிடையாது. சரியா? திருப்பின்னு சொல்லிட்டு பாருங்க. போர் நெருக்கடி நிலைன்னு சொல்லிட்டு என்ன கிடையாது, அப்படி ஒரு எமர்ஜென்சியே கிடையாது. தப்பு. அடுத்து மாநில நெருக்கடி நிலை. எஸ் இருக்குது 56, அதான் 2வது சொல்லியிருக்கேன். நிதி நெருக்கடி நிலை 360. எஸ் கரெக்ட். ஓகேங்களா? அப்போ 1, 3, 4 அது மட்டும் தான் சரியா பொருந்தியுள்ளது. டி. ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. எந்த அரசமைப்பு சட்டம், திருத்த சட்டம் 5 துறைகளை மாநில பட்டியலிருந்து பொது பட்டியலுக்கு மாற்றிருக்கு? நான் சொன்னது மொத்தம் 3 பட்டியல் இருக்கு. அதில் மாநில பட்டியலிருந்து மத்திய பட்டியல் மாற்றுறதுக்கு ஆர்டிகல் 249 உதவுது. அப்போ ஒரே அமெண்ட்மெண்ட்ல மாநில பட்டியலிருந்து அப்படியே பொது பட்டியலுக்கு ஒரு விஷயத்த மாற்றிருக்காமா. ஒரு விஷயம் கிடையாது, 5 விஷயத்த மாற்றிருக்கு. ஓகேங்களா? அந்த 5 விஷயம் என்னங்கிறதும் படித்தா நல்லதுதான். ஓகேங்களா? கல்வி, நீதித்துறை, ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காடுகள், ஓகேங்களா? அப்புறம் வனவிலங்கு, அப்புறம் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ், ஓகேங்களா? எடை மற்றும் அளவீடுகள், இந்த மாதிரி ஒரு 5 விஷயத்த மாநில பட்டியலிருந்து பொது பட்டியலுக்கு போயிடுச்சு. மாநிலங்களுடைய உரிமை பறிக்கப்பட்டது இந்திரா காந்தி அந்த டைமில். ஓகேங்களா? அப்போ அது என்ன அமெண்ட்மெண்ட்ல மாத்துறாங்க அப்படின்னு கேட்பாங்க. 42வது அரசியலமைப்பு சட்டத்திட்ட அடிப்படையில் தான் என்ன பண்ணியிருக்காங்க, அதை மாற்றிருக்காங்க. 1976 தான் 42வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம். ஓகேங்களா? புரியுதா? ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து நம்ம எக்கனாமிக்ஸ்லையும் கல்வியை வந்து எந்த சட்டத்திட்டத்தை மாற்றுறாங்கன்னு கேட்பாங்க. 42வது 1976 தான் கல்வியை மாற்றிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க. இந்திய கூட்டாட்சி கூட்டுறவு கூட்டாட்சி அப்படின்னு சொல்லிட்டு யார் வர்ணித்தா? ஓகேங்களா? ரொம்ப முக்கியமானது. எப்படி பாருங்க, அதாவது ஒரு விஷயத்தை வர்ணித்தாங்களாமா, யார் வர்ணித்தாங்க இருக்கிறாங்க. அப்போ யார் வந்து இந்தியாவை கூட்டுறவு கூட்டாட்சி அப்படின்னு சொல்லிட்டு வர்ணித்தாங்க பாருங்க. முக்கியமான கிராவலின் ஆஸ்டின் அவர் தான் வரைவிச்சிருப்பார். ஓகேங்களா? அதாவது இந்தியாங்கிறது வந்து மத்திய அரசு தனி, மாநில அரசு தனி தான் கிடையாது. 2 பேரும் சேர்ந்து இந்தியா வழிநடத்தி கொண்டு போகணும். அதுக்கு பேர் தான் கூட்டுறவு கூட்டாட்சி. அதை சொன்னது கிராவலின் ஆஸ்டின். ஓகேங்களா? இதே மாதிரி இந்த கூட்டுறவு கூட்டாட்சியை பற்றி இருக்கும், பார்கெனிங் ஃபெடரலிசம். ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கும், ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து பாருங்களேன். அடுத்து
தேசிய ஊராட்சி தினம் என்று அப்படின்னு கேட்குறாங்க. என்னை கொண்டாடப்படுகிறது? நான் திருப்பியும் சொல்கிறேன், என்னைக்கு நம்ம பஞ்சாயத்து ராஜ் சட்டம் நடைமுறைக்கு வந்ததோ அன்னைக்கு தான் தேசிய ஊராட்சி தினம். அப்போ என்னைக்கு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் நடைமுறைக்கு வந்தது? 1993 ஏப்ரல் 24 வந்தது. அன்னைக்கு டேட்டு தான் நம்ம ஊராட்சி தினமாக கொண்டாடுறோம். ஓகே, இங்கே இருக்குது. ஓகே, அப்போ ஒவ்வொரு தினத்தையும் நம்ம எதுக்காக கொண்டாடுறோம் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சு அந்த மைண்டில் ஸ்டோர் ஆகும். சும்மா குருட்டு மனப்பாடம் பண்ணிங்கன்னா மறக்கும். தெளிவாக சொல்லிட்டேன். ஊராட்சி தினம் எது கொண்டாடுறாங்க? ஊராட்சி சட்டம், பஞ்சாயத்து ராஜ் சட்டம் நடைமுறைக்கு வந்தது, அந்த தினத்தை கொண்டாடுறாங்க. என்னைக்கு நடைமுறைக்கு வந்தது? 93 நடைமுறைக்கு வந்தது. சட்டம் வந்தது 92. சரியா? அடுத்து பாருங்க, ரிப்பன் பிரபு ரொம்ப முக்கியமானவர். ஏன்னா உள்ளாட்சி அமைப்பு உருவாகிறதுக்கு அவர் தான் காரணம். ரிப்பன் பிரபு உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்றார். ஓகேங்களா? எஸ், 100% கரெக்ட். உள்ளாட்சி அமைப்புனாலே அவர் தான். ரிப்பன் பிரபு நவீன உள்ளாட்சி, ஓகே, லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் மாடர்ன் டைம்ல இருக்கிறது அடித்தளம் போட்டதே அவர் தான். ஆமா, ஃபவுண்டேஷன் போட்டதே அவர் தான். 1882 உள்ளாட்சி ரெசல்யூஷன் தீர்மானத்தை நிறைவேற்றிருப்பாரு. அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் தான் அடுத்தடுத்த கட்டங்கள் இந்தியாவில் உள்ளாட்சி இன்னைக்கு உள்ளாட்சி ஸ்ட்ராங்கா இருப்பதற்கு காரணம் அன்னைக்கே ரிப்பன் பிரபு ஆர்டர் போட்டது தான். ஓகேங்களா? அப்போ ரெண்டுமே சரி, காரணமும் சரி. ஓகேங்களா? எஸ், ஏ கூற்று ஏ மற்றும் காரணம் ஆர் ரெண்டும் சரி. ஓகேங்களா? ரைட்டா? அடுத்து 15. அடுத்து தவறான இணையை தேர்ந்தெடுக்கும் அப்படி கேட்குறாங்க. டேட் எல்லாமே டேட்டு, அதை மேட்ச் பண்ணணும். May 1 உழைப்பாளர் தினம் கரெக்டாக இருக்குது. ஊருக்கே தெரியும். அஜித் பிறந்தநாடு, உழைப்பாளர் தினம், லீவ் விடுவாங்க, தெரியும். அடுத்து அக்டோபர் 2 நிறைய விஷயத்துக்கு விடுமுறை, டாஸ்மாக் விடுமுறை, அதனால் நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். காந்தியின் பிறந்ததா? ஓகேங்களா? ஈஸ் கரெக்ட். நவம்பர் 1 உள்ளாட்சி தினம். எஸ், கரெக்ட். ஓகேங்களா? அப்போ மார்ச் 22 வன தினம் சொல்கிறாங்க, தப்பு. ஓகேங்களா? மார்ச் 22 தண்ணீர் தினமாக கொண்டாடப்படுகிறது, வாட்டர் டேவாக கொண்டாடுறாங்க. ஓகேங்களா? அப்போ அதுதான் தவறாக புரிஞ்சுருக்கு. அப்போ முக்கியமான டேஸு இது எல்லாமே பாருங்கள். இந்த டேஸ் எல்லாமே பாருங்களேன், தமிழ்நாட்டில் 6 தடவை கிராம சபை கூட்டம் நடக்கும். அந்த 6 தடவை டேட்டை தான் இங்கே கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இன்னும் ஒரு டேட் மட்டும் மிஸ் ஆகுது. ஓகேங்களா? 2 டேட்டு மிஸ் ஆகுதுங்க. ஒன்று ஆகஸ்ட் 15, இன்னொன்று ஜனவரி 26. அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ தமிழ்நாட்டில் மட்டும்தான் 6 முறை கிராம சபை கூடுகிறது, ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து கிராம பஞ்சாயத்துகளை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறும் சட்ட பிரிவு. ஓகே, அரசாங்கம் கிராம பஞ்சாயத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஆர்டிகல் சொல்லுதுன்னு கேட்குறாங்க. ரொம்ப ஈஸியாக வச்சுக்கோங்க. கிராம பஞ்சாயத்துனால எத்தனை பேர் பண்ணுவாங்க? 4 பேர் பண்ணால் பஞ்சாயத்து. அப்புறம் 4 நம்பர் எங்கே வருது? 40 ரவுண்ட் பிடிக்கும். அவ்வளோதான். ஓகே, 0 மதிப்பு கிடையாது. 4 பேர் பஞ்சாயத்து பண்ணுவாங்க. அப்போ 4 கிராம பஞ்சாயத்தை ஏற்படுத்தணும்னு சொன்னாலே அரசாங்க ஆர்டிகல் 40. ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு காந்திய கொள்கை. பஞ்சாயத்தினாலே காந்தி தான் வேணும் சொல்வது, இது ஒரு காந்திய கொள்கை. ஓகேங்களா? ஆர்டிகல்ஸ் ஒரு சில ஆர்டிகல் படிக்கிறதுக்கு ஷார்ட்கட் இருக்கும், அதுக்கு ஏற்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்க வழிவகை செய்யும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு. ஆர்டிகல் படிக்கணும்னு சொல்லுங்க. அதுல எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை உருவாக்குறதுக்கு என்ன ஆர்டிகல்? 3 to 4. அதுதான் 324. அந்த ஆர்டிகல் அடிப்படையில் தான் எலெக்ஷன் கமிஷனை உருவாக்குறாங்க. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க. அடுத்து பின்வரும் ஒரு கட்சி முறை. இந்த கேள்வி கண்டிப்பாக வரும் எப்போவுமே. ஓகேங்களா? ரொம்ப ஒரு 5 வருஷம் கொஸ்டின் முன்னாடி தான் அந்த மாதிரி கேள்வி உண்டு, இப்போ வரலாம். ஓகேங்களா? ஒரு கட்சி முறைனா என்ன, இரு கட்சி முறைனா என்ன, பல கட்சி முறைனா என்ன? இந்தியா ஒரு பல கட்சி முறைக்கு எக்ஸாம்பிள், பிரான்ஸ் ஒரு பல கட்சி முறைக்கு எக்ஸாம்பிள். நிறைய கட்சி இருக்கும் நம்ம ஊரில். ஆமாவது? எஸ். இரு கட்சி முறைனா 2 கட்சி தான் தேர்தலில் போட்டியிடும். ஓகேங்களா? அதுதான் 2 கட்சி முறை. ஓகேங்களா? அமெரிக்கா எக்ஸாம்பிள். ஓகேங்களா? இங்கிலாந்து எக்ஸாம்பிள். ஓகேங்களா? ஒரு கட்சி முறைனா ஒரு கட்சி தான் போட்டியிடும், அவங்க மட்டும் தான் போட்டாடணும். அது எதுக்கு சார் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் நடக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க? அப்படி கிடையாது. ஒரு கட்சி தான் போட்டியிடும். அந்த ஒரு கட்சிக்கு நீங்கள் ஓட்டு போட முன் வாரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கூட்டம் இருக்கும். ஓகேங்களா? பாதி கூட்டம் ஓட்டு போடலன்னா அந்த கட்சியை புறக்கணிக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ அது வேற ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும். அப்படிதான். ஓகேங்களா? நான் ஒரு கட்சி முறைனா நீங்கள் ஒருத்தனுக்காக நம்ம ஓட்டு போடணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அந்த ஒருத்தனுக்காக கூட நீங்கள் ஓட்டு போடலைன்னா அந்த ஒருத்தனை நீங்கள் விரும்பலன்னு அர்த்தம். அந்த ஒருத்தனை ஓட்டு போட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஒருத்தனை பரவாயில்லன்னு சொல்லிட்டு விரும்புறீங்கன்னு அர்த்தம். அதுதான் எக்ஸாம்பிள். சைனா, கியூபா, நார்த் கொரியா, இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி முறை, ஒரே ஒரு கட்சி தான் ரூல் பண்ணும். சைனாவிலையும் சரி, நார்த் கொரியாலையும் சரி, நம்ம கியூபாலையும் சரி, ரஷ்யாவில் கூட ஒரு கட்சி முறை தான் சொல்லலாம். கட்சியோட தலைவர்கள் மாறுபடுவாங்க. ஓகேங்களா? செஃபாலஜி ஒரு வித்தியாசமான கொஸ்டின், அதான் நான் இதை எடுத்து வச்சேன். புக்கில் இருக்குது பாயிண்ட்டு. வித்தியாசமான கொஸ்டினால படிச்சிருப்போம். நீங்கள் பயாலஜி, சுவாலஜி தான் நிறைய படிச்சிருப்பீங்க, நிறைய படிப்புகளை பற்றி படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? நிறைய நமக்கு தெரியல, நிறைய படிப்புகள் வரும். ஓகேங்களா? அதில் இந்த இது சம்மந்தமான படிப்பு, உதாரணத்துக்கு கேன்சரை பற்றிய படிப்புக்கு இது, நுண்ணுரியை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு இது, மைக்ராலஜி, அந்த மாதிரி தான் வரும்ல. அதே மாதிரி நமக்கு பால்ட்டியை பற்றி படிக்கிறது தான், பால்ட்டியில் ஒரு விஷயத்தை பற்றி படிக்கிறது தான் செஃபாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் கிடையாது. எலெக்ஷன் தேர்தலை பற்றி படித்தா அதுக்கு பேர் செஃபாலஜி. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா?
நான் நம்ம இந்த மாதிரி ஒய்னு வந்தாலே பாட்னி சுவாலஜி நினைப்போம். வித்தியாசமாக இருக்கு. அடுத்து பாருங்க, ஒரு காலத்தில் இன்னைக்கு தான் நமக்கு ஓட்டு போடக்கு வயசு வந்து 18. ஆனால் ஒரு காலத்தில் உங்கள் அம்மா அப்பா பிறந்த டைமில் அந்த டைம்லலாம் ஓட்டு போடுவதற்கு வயது வந்து 21 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கும். அதுதான் எந்த அரசியல் சட்டத்திருத்தத்தின் மூலம் இந்திய குடிமக்களின் வாக்களிக்கும் வயது 21 18 குறைச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஏன்னா அப்போ இண்டிபெண்டன்ஸ் டைமில் 21 தான். அப்புறம் ஒரு 20-25 வருஷம் கழிச்சு தான் குறைச்சாங்க. எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான் நமக்கு வேணாம் ஆன்சரு. 61வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1988 பண்ணியிருப்பாங்க. 89 நடைமுறைக்கு வந்திருக்கும். சரியா? திருப்பி சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா 88 கொண்டு வந்திருப்பாங்க சட்டம். 89 நடைமுறைக்கு வந்ததுனால தான் 21 18 குறைஞ்சிருப்பாங்க. ஃபியூச்சரில் இந்த 18 குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. உடனே பண்ண மாட்டாங்க. இந்த வருஷம் அடுத்த வருஷம் தான் வராது. ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு. ஏன்னா நிறைய நாடுகளில் வந்து இந்த வயதை வந்து என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் குறைக்கிறாங்க. அதுக்குன்னு 16 15 ஆகாது. மேபி 16 ஆகிறது வேறு, 17 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் கூடிய விரைவிலே கிடையாது. 2030 35 மேலே தான். அதெல்லாம் யோசிச்சு பார்க்குறதுக்குரிய ஐடியா இருக்கும். ஏன்னா நம்ம சொசைட்டி வந்து கொஞ்சம் யங்கர் ஜெனரேஷனும் தேவைப்படுது. யங்கர் ஜெனரேஷனும் டெமோக்ரஸிக்குள்ள வரணும் அப்படின்னு யோசிக்கணும். நிறைய கண்ட்ரீஸில் அது இருக்குது. ஓகேங்களா? ரைட். அடுத்து 20 கொஸ்டின் முடிஞ்சிருக்கு. லாஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கான கொஸ்டின், நீங்கள் கமெண்ட் பண்ண வேண்டிய கொஸ்டின். ஓகேங்களா? உங்களுக்கானது ரொம்ப எளிமையானது தான். ஓகேங்களா? எலெக்ஷன் பற்றி ஒரு கொஸ்டின் தான். 52வது சட்ட திருத்தம் 1985 எதனுடன் தொடர்புடையது அப்படி கேட்குறாங்க. அவ்வளோதான், ஏபிசிடி. ஓகேங்களா? அது என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணுவீங்க? இறுதி 5 கேள்வி கேட்குறேன், அதுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மாநில நெருக்கடி நிலை என்ன ஆர்டிகல் கமெண்ட் பண்ணுங்க 1. அடுத்து 2வது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? தேர்தல் ஆணையம் அதுக்குரிய ஆர்டிகல் என்ன? 2வது கொஸ்டின் கமெண்ட் பண்ணுங்க. 3வது சர்க்காரியா ஆணையம் எந்த ஆண்டு நியமித்தாங்க? 3வது கொஸ்டின் கமெண்ட் பண்ணுங்க. 4வது கொஸ்டின் இந்தியாவோட ஃபஸ்ட்டு பஞ்சாயத்து ராஜ் நடைமுறை கொண்டு வந்தது யார்? கமெண்ட் பண்ணுங்க. 5வது கொஸ்டின் என்ன கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாயத்து ராஜ் மத்திய மாநில அரசு உறவுகள், பஞ்சாயத்து ராஜ்னு கேட்கலாம். பஞ்சாயத்து ராஜ் கமிட்டிக்காக போடப்பட்ட முதல் கமிட்டி எது? அதை கமெண்ட் பண்ணுங்க. என்ன இயருங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த எபிசோடு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மற்றும் இந்தியாவுடைய மக்கள் தொகை அந்த அளவீடுகள், அப்புறம் தமிழ்நாட்டுடைய புவியியல் கூறுகள், அது தமிழ்நாடு ஜாகிரபி 10th ஒரு லாஸ்ட் லெசன் இருக்கும்ல, அதை படிச்சிங்கன்னா முடியுது. ஓகேங்களா? இந்த 2 இதை படிச்சுக்கோங்க. அடுத்து ஜாகிரபி வீடியோ வந்து சந்திக்கலாம். தேங்க்யூ.